ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். அவை கண்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று உடலை அலங்கரிக்கும் ஆடைகளின் திருவிழா அல்ல, உள்ளத்தை பண்படுத்தும் புத்தக திருவிழா. ஆம், இது கற்றோருக்கு பெருவிழா. புத்தக திருவிழாவில் புத்தகங்களை பற்றி பேசாமல் வேறு எதை பற்றி பேச முடியும்? ஆம், வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் ஒரு சில மணி துளிகள் உங்கள் முன் உரையாற்றப் போகிறேன். வரலாறு என்று உருவாகும் முன்னே வாழ்ந்த இனம் நாம் அல்லவா? மதில் பிடித்து உலகம் பார்க்க திமிழ் பிடித்தது தமிழனின் வீரம் அல்லவா? ஆம், வரலாற்றிலிருந்தே தொடங்குகிறேன். வாழையடி வாழை என வந்த தமிழ் மரபிலே அரிசியை விற்பதானாலும் சரி, ஆட்சியை பிடிப்பதானாலும் சரி, இங்கு பேசி சாதித்தவர்கள் ஏராளம். எப்படி பேசினார்கள்? வாசித்ததனாய் பேசினார்கள். கன்னிமாரா நூலகத்தில் அண்ணாவின் கைப்படாத இடமே இல்லை என்று சொல்வார்கள். மேடைகளில் பேசுவதற்கு வார்த்தைகளிடம் கெஞ்சுபவர்களுக்கு மத்தியில் அண்ணாவிடம் வார்த்தைகள் கெஞ்சுமாம். மடை திறந்த வெள்ளம் போல் கொட்டும் அடுக்கு மொழிகளுக்கு சொந்தக்காரர் அண்ணா. பத்திரிகையாளர்கள் ஒருமுறை அண்ணாவிடம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி கேட்டார்களாம். அதற்கு அண்ணா, அவரோ கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், யானோ தரையில் கொட்டி கிடக்கும் செங்கல், அவரோ பாரெல்லாம் அறிந்தவர், யானோ இப்பைந்தமிழ் நாட்டை மட்டும் அறிந்தவன் என்றாராம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்ற ஔவையின் வாக்கிற்கிணங்க தான் கற்ற நூல்களால் உலகமறிய தமிழிலும் ஆங்கிலத்திலும் திறம்பட பேசியவர் அண்ணா என்று சொன்னால் அது மிக இல்லை. ஐயா வலம்புரி ஜான் அவர்கள் சொல்வார், எந்த நூலை நீ புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல நூல் அல்ல, படிக்கிற போதெல்லாம் எந்த நூல் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல நூல் என்பார். வரலாற்றில் புத்தகங்களை தன் வாழ்வின் பாதைகளாக கண்டறிந்தவர்கள் ஏராளம். மாவீரன் நெப்போலியன் சிறை வைக்கப்பட்டிருந்த போது சிறையில் 3000 புத்தகங்களை வைத்திருந்தார். குட்டையான நெப்போலியன் புத்தகங்கள் படித்ததனால்தான் வாழ்வின் உயர்வான நிலைக்கு சென்றார். தனது அப்பாவின் அலமாரியில் இருந்த புத்தகங்களே சர் சி.வி. ராமனை விஞ்ஞானியாக்கியது. மாவீரன் அலெக்சாண்டர் உலகையே சுற்றி வர வேண்டும் என ஆசையில காரணம் ஹோமரின் இலியட், ஒடிசி என்ற நூல்கள்தான். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் செல்ல வேண்டுமா? நூலகத்திற்கு செல் என்றார் டெஸ்கார்ட். தூக்கு மேடைக்கு செல்லும் கடைசி நிமிடத்தில் கூட கொஞ்சம் பொறுங்கள், புரட்சியாளருடன் பேசிவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு பகத்சிங் படித்த புத்தகம் எதுவென்று தெரியுமா? லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் என்ற புத்தகம்தான். படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்னார் மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 35 ஆண்டுகள் நூலகத்தில் மூழ்கி மூலதனம் என்னும் வேதாந்தத்தை கண்டறிந்தார் காரல் மார்க்ஸ். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல் மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு என்றார் சிக்மண்ட் ஃப்ராய்ட். கண்ணதாசன் சொல்வார், அறிவால் உணர்ந்து விடு, இல்லையேல் அனுபவம் உணர்த்திவிடும் என்று. அனுபவங்களின் மொத்த தொகுப்பே புத்தகங்கள். இன்றைய வேகமான வாழ்வில் அறிவியல் முன்னேற்றத்தாலும் நாகரிக தொழில்நுட்பத்தாலும் நாம் இயந்திரத்தனமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். செல்போன், சினிமா, வீடியோ கேம் முதலியவை நம் மூளையை முடக்குகின்றன. இதிலிருந்து மீண்டு புத்தகங்களை வாசிப்போம். என்னதான் தொலைக்காட்சியில செய்தி பார்த்தாலும் டீக்கப்போட செய்தித்தாள் படிக்கும் சுகமே தனிதாங்க. என்னதான் கைபேசியில உலகமே கைக்குள் வந்தாலும் புத்தகம் வாசிப்பது போல் வருமா? வாசிப்பு உலகை நேசிக்க வைக்கும், ரசிக்க வைக்கும், பொறுமையை கொடுக்கும், புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை நமக்கு கொடுக்கும். கவிஞர் வாலி அவர்கள் சொல்வார்,
நான் திரையுலகில் வர இயலாமல் மதுரைக்கு செல்ல முடிவு செய்தேன். அப்பொழுது கண்ணதாசனின் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்ற வரிகள்தான் என்னை மீண்டும் திரையுலகத்தில் வர வைத்தது என்பார். ஆம், கண்ணதாசனிடம் உனக்கு போட்டியாக நான் வர காரணம் உன்னுடைய பாடல் வரிகளே என்பாராம் நகைச்சுவையாக. உண்மை, கம்பரின் ஒரு செய்யுள், பாரதியின் ஒரு பாடல், ஏன் என் கண்ணதாசனின் ஒரு வரி கூட மனித வாழ்வையே புரட்டி போட்டுவிடும். அலமாரியில் இறந்த உடல் ஒன்று இருந்தது. அதன் பெயர் புத்தகம் என அறியப்பட்டது. விசாரணையில் கொலையாளி செல்போன் என்பது அறிய வந்தது. ஆம், இன்றைய செல்போன்களினால் புத்தகங்கள் எல்லாம் செல்லரித்து போய்விட்டன. தூசு தட்டி தூய யாழை மீட்போம், கலைமகளோடு கரம் சேர்ப்போம், கலைநயம் யாவும் கற்று பாரெல்லாம் பவனி வருவோம் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.